நான் கணிதம் பேசுகிறேன். எனது பார்வையில் தமிழ் தொடர்கிறது. இந்த வீடியோல பல்வேறு சங்க இலக்கிய நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள ஓம உருபுகள் கொண்ட எடுத்துக்காட்டு வரிகள் எனது பார்வையில் எவ்வாறு உள்ளன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ்ல ஓம உருபு வாயிலாக ஒரு பொருளின் ஒற்றுமையின் தன்மை அறியப்படுவது போலவே பல கணித கோட்பாடுகள் மூலமாகவும் ஒற்றுமையின் தன்மை அல்லது சமத்தன்மையை அறியலாம். முதல்ல இந்த ஓம உருபு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். காணும் பொருட்களை பிறவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கும் பண்பு மனிதனிடம் இயல்பாகவே உள்ளது. ஒரு பொருளின் தன்மை, அழகு, வலிமை, வேகம் அல்லது செயல் ஆகியவற்றை இன்னொரு பொருளின் மூலம் தெளிவாகவும் சுவையாகவும் விளக்குவதற்கு பயன்படுவது ஓமை ஆகும். அந்த ஓமையை உருவாக்க உதவும் சொற்களே ஓம உருபுகள் எனப்படுகின்றன. இதெல்லாம் தமிழ்ல நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு அதுவும் படிச்சிருப்பீங்க. போல, புரைய, அன்ன, ஒத்த, மான இது மாதிரியான சொற்கள் 2 பொருட்கள் அல்லது செயல்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடியது. ஓம உருபு அப்படிங்கிறது அது சொல்லுதான். ஆனா அந்த அந்த ஓமை அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு சொல்லுதான் ஓம உருபுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாத்திரம் இல்ல, இந்த ஓம உருபுகள் வெறும் ஒப்பீட்டை மட்டும் காட்டாமல் ஒற்றுமையின் அளவு, நெருக்கம், இயல்பு ஆகியவற்றை நுட்பமாக உணர்த்துகின்றன. தமிழ் இலக்கியங்களில் ஓம உருபுகள் பெரிதும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. முக்கியமா சங்க இலக்கியங்கள் மனித உணர்வுகளையும் இயற்கை உலகையும் அழகாக இணைக்க இதனை சிறப்பாக கையாளுகின்றன. இப்போ மேக்ஸ்ல இந்த மாதிரி இந்த சேம்னஸ், இந்த ஒப்புமை அப்படின்னு இதே மாதிரியே அது இருக்கு அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருக்கு. இது ஆப்ஜெக்ட்ஸ் மாத்திரம் பார்க்கறது இல்ல, 2 ஆப்ஜெக்ட்ஸ் எப்போ நம்ம சேமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றதும் மேத்தமெட்டிக்ஸ்ல உண்டு. இதே மாதிரி இந்த ஓம உருபு இருக்கிற மாதிரியே அல்ஜிப்ரா, அரித்மெட்டிக், ஜியாமெட்ரி அதுல சேம்னஸை நிறைய விதங்கள்ல சொல்லலாம். ஒரு சிலதை மாத்திரம் நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். ஒரு வேல்யூ, 2 வேல்யூ ஈக்குவலா இல்லையா, 2 ஷேப் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா, 2 சிஸ்டமோட பிஹேவியர் அது ஒரே மாதிரி இருக்கா இல்லையா, இல்ல ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்குதா இல்லையா, இந்த ரிலேஷன் அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்கு நம்ம மேக்ஸ்ல இந்த சேம்னஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான வார்த்தைகள் மூலம் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் தான் இப்போ ப்ரொபோர்ஷன், ஐசோமார்பிக் டு இந்த மாதிரியான கான்செப்ட் இது எல்லாமே அஃப்கோர்ஸ் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அது மூலமா நம்ம ஓம உருபுகள் நம்ம எப்படி நம்ம சங்க இலக்கிய பாடல்கள்ல இருக்கக்கூடிய அந்த விஷயத்த மேத்தமெட்டிக்ஸ் மூலமா எண் மூலமா நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த தொடர்லயும் இந்த காணொளியிலையும் வரக்கூடிய காணொளிகள்லையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ வினை, பயன், மெய், உரு ஆகிய அடிப்படைகளில் இந்த ஓம உருபுகள்ல தொல்காப்பியத்துல பொருளதிகாரத்துல ஓமையியல் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. அதுல வகைப்படுத்தி இருக்காங்க. இந்த வினை கீழே என்னெல்லாம் வருது, பயன் கீழே என்ன வருது, மெய் அப்படிங்கிறது கீழே என்ன வருது, ஊரு அப்படிங்கிறது கீழே என்ன வருது, அதெல்லாம் நம்ம அந்த லிஸ்ட்டை நம்ம இப்ப பார்க்க போறோம். வினை ஓம உருபுகள் ஒரு செயலின் ஒற்றுமையை உணர்த்துவதற்கு இது யூஸ் ஆகுது. அன்ன, ஆங்கு, மான, இறப்ப, என்ன, உரழ, தகைய, நோக்க. அதே மாதிரி பயன் அல்லது விளைவின் ஒற்றுமை, பயன் ஓம உருபுகள் அதுக்கு எள்ள, விழைய, புல்ல, பொருவ, கள்ள, மதிப்ப, வெல்ல, வீழ. அதே மாதிரி அடுத்து நம்ம மெய் ஓம உருபுகளுக்கு அதாவது உடல், தன்மை, உணர்வின் ஒற்றுமை இதை பேசக்கூடியது. கடுப்ப, ஏப்ப, மருள, புரைய, ஒட்ட, ஒடுங்க, ஓட, நிகர்ப்ப. உரு ஓம உருபுகள் வடிவு அல்லது தோற்ற ஒற்றுமைக்கு போல, மறுப்ப, ஒப்ப, காய்த்த, நேர, வியப்ப, நளிய, நந்த. இதுல நீங்க ஒரு பாயிண்டர் நோட் பண்ணிருக்கலாம். என்னன்னா இந்த சிலதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கோம். சரியா? இது எதனால அப்படின்னா ஒரு சில ஓம உருபுகள் வழக்கு இழந்து விட்டன. அதனால
இந்த இறப்ப, ஒன்ற, ஒடுங்க, ஓட, ஒட்ட, கள்ள இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். ஸோ எதுக்கெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு வரிகள் கிடைக்கிறதோ, அத நம்ம எடுத்து சொல்லப் போறோம். ஸோ இப்போ அ இந்த எடுத்துக்காட்டு வரிகள் பல்வேறு சங்க இலக்கிய நூல்கள்ல இருந்து எடுக்கப்பட்டுள்ளன. என்னன்னா, வழிபடு தெய்வம் கட்கண்டாங்கு. இதுல ஆங்கு அப்படிங்கிற அந்த ஓம உருபு நம்ம இங்க இதுல லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆங்கு, அன்ன, மான, என்ன, உரழ, தகைய, நோக்க. ஸோ இது மாத்திரம் தான் இந்த காணொளியில நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ஒரு பாடல் வரியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த காணொளியில பார்க்க போற வரிகள். சிலதுக்கு நமக்கு அது நற்றிலையிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கு. குறுந்தொகை, மதுரை காஞ்சி, அப்புறம் தமிழ்த்தேன் அப்படின்னு நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் எழுதினது. அதுல இருந்து திருமுருகாற்றுப்படை, மிச்சதெல்லாம் தொல்காப்பியம், ஓமையல் அதுல கொடுக்கப்பட்டுள்ள அந்த வரிகளையும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுல ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். திரும்ப திரும்ப சொன்னதே சொல்ல வேண்டாம். ஃபர்ஸ்ட் வழிபடும் தெய்வம் கட்கண்டாங்கு. இது நற்றிணையில வரக்கூடியது. ஸோ இதுல இந்த லைன்ல தான் அது வருது. அழிவிலர் முயலும் ஆர்வமாக்கள் வழிபடு தெய்வம் கண் கண்டாங்கு அலமரல் வருத்தம் தீர யாழனின் நலமென் பனைத்தோள் எய்தினம். ஸோ இதுக்கு ஒரு செயலை சோர்வின்றி முயன்று செய்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு அவர் வழிபடும் தெய்வம் அவருக்கு உதவுவதற்காக அவர் கண்முன் வந்து நிற்பது போல. உமது கலையை நான் ஆசீர்வதிக்கிறேன், தொடர்ந்து செய். சோ அது மாதிரி அதாவது தலைவி மனக்கலக்கம், அந்த அலமரல் அப்படின்னு மனக்கலக்கம் தீர அதாவது தலைவன் தோல் நலத்தை தழுவும் பேறு பெற்றிருக்கிறேன். நீ என் தெய்வம், நீ என் தெய்வம் அப்படின்னு அந்த தலைவி சொல்வது போல அமைந்துள்ள ஒரு பாடல் இது. ஸோ இதுல நம்ம மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஏக்கு பி எத்தகையதோ சிக்கு டி அத்தகையது. இதுதான் நம்ம ப்ரொபோர்ஷன் சொல்றோம். ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் டு டி. ஸோ இந்த ப்ரொபோர்ஷன், ஸோ டூ ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்றது மேத்தமெட்டிக்ஸ்ல. ஸோ இந்த இடத்துல ஏக்கு பி எத்தகையதோ அதே மாதிரி சிக்கு டி அத்தகையது. ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் தான் இந்த கண்கண்டாங்கு அப்படிங்கிற அந்த ஒரு வரியிலேருந்து நம்ம பார்க்கறது. ஸோ தமிழ்ல இருக்கக்கூடிய இதை கணிதம் எவ்வாறு பார்க்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொபோர்ஷன். ஸோ அடுத்தது உமது கலையை நான் கயம் மூழ்கு மகளிர் கண்ணின் மானும். இதுல மான இது குறுந்தொகையில 9வது லைன்ல அது வருது இந்த பாட்டு, இந்த அடி. ஸோ யாய் ஆகியளே மாயோளே மடைமான் செப்பில் தமிய வைகிய பொய்யா பூவின் மெய் சாயினளே பாசடை நிவந்த கணைக்கால் நெய்தல் இனமீன் இருங்கழி ஓதம் மல்குதொரும் கயம் மூழ்கு மகளிர் கண்ணின் மானும் தன்னம் துறைவன் கொடுமை நம் முன் நாணிக் கரப்பாடுமே. ஸோ தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க இந்த இதற்குரிய அர்த்தத்தை உடனே சொல்லிடுவாங்களா இருக்கும். ஸோ நான் படிச்ச விதமும் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதுல நம்ம அர்த்தம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இதுல கயம் மூழ்கு மகளிர் கண்ணின் மானும், இதுல ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்கன்னா, அலைகள் கரையை மோதும் போதெல்லாம் நெய்தல் பூக்கள் நீரில் மூழ்கி எழுகின்றன. இந்த காட்சி மகளிர் குளத்தின் நீரின் மூழ்கி எழும்போது அவர்களின் கண்கள் மூழ்கி தோன்றுவது போல உள்ளது. ஸோ நெய்தல் பூ நீரில் மூழ்கி எழுவது போல மகளிரது கண்கள் மூழ்கி எழுவது போல் உள்ளது. ஸோ இதுல நெய்தல் அரும்பு அப்படிங்கிறத ஏன்னு எடுத்துட்டோம்னா, கடல் நீர் மட்டம் பின்னு எடுத்துட்டோம்னா, கடல் நீர் மட்டத்திற்கு மேலே தெரியும் நெய்தல் அரும்பு.
எது மாதிரி இருக்கு? மகளிரின் கண்களுக்கு. ஆம், இந்த சிங்கிறது மகளிரின் கண்கள், டி குளத்து நீர் மட்டம். அப்ப குளத்து நீருக்கு மேலே தெரியும் மகளிரின் கண்கள். ஸோ இந்த ஏபிசிடி என்னன்னு நம்ம சொல்லிட்டோம்னா, இது எத குறிக்குது அப்படின்னா, அதே ப்ரொபோர்ஷன் தான் இந்த ஆம், இந்த வரிகளும் நமக்கு காமிக்குது. ஸோ This scene கயமூழ்கும் resembles the way women's eyes, submerging and resurfacing, appear. ஸோ அததான் இதுவும் குறிக்குது. ஆம், This scene resembles the way women's ஸோ eyes, இதுதான் அந்த submerging இது. and resurfacing, அடுத்தது சுடர்பூ கொன்றை தாய நீழல் பாய் அன்ன பாறை அணிந்து. இது மதுரை காஞ்சி அதுல வரக்கூடிய பாடலடிகள். இதுல என்ன சொல்றாங்கன்னா, உதிர்ந்த மலர்களின் இந்த கொன்றை பூ அது உதிர்ந்து இருக்கு. எங்க விழுந்திருக்குன்னா, பாறை மேல விழுந்திருக்கு. அது அது எத மாதிரி இருக்குன்னா, ஒரு நெய்த கம்பளத்தின் பரிமாணங்களுக்கு சரியாக விகிதாச்சாரமாக உள்ளது. அதாவது இப்போ இந்த இடத்துல ஒரு கருப்பு பேக்ரவுண்ட்ல ஒரு கம்பளம் நெய்தா எப்படி இருக்கும்? எத வச்சு கம்பளம் நெய்வாங்க? ஒரு பொன் நூலிழை. அத வச்சு நம்ம நெய்தா அந்த கம்பளம் எவ்வளோ அழகா இருக்குமோ, அதே மாதிரி இந்த பாறை மேல விழுந்த இந்த இந்த பாறை மேல விழுந்த கொன்றை பூக்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம விழுந்திருக்கு அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, அது எப்படி இருக்கும்? நமக்கு கண்ல நமக்கு தெரியறது நம்ம கம்பளம். ஸோ இந்த தெரியறத வச்சு இந்த தெரியாதத எப்படி விஷுவலைஸ் பண்ணலான்றது தான் கவிஞர் நமக்கு கூறியிருக்கிறது. ஸோ இதுல ஏ அப்படிங்கிறது கொன்றை மலர்கள், பி கரியப்பாறை அதை எடுத்துட்டோம்னா இதுல பொன் நூலிழை, அதுக்கப்புறம் அந்த மொத்தமா நம்ம இந்த நெய்த ஆடை அதை பார்த்தோம்னா இந்த ரேஷியோ மறுபடியும் நமக்கு வருது. ஸோ ஏ இஸ் டு பி இஸ் சேம் ஆஸ் யோர் சி இஸ் டு டி. இதுதான் இந்த மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் தான் இதுல மேத்ஸ் இந்த தமிழ்ல பார்க்கிறது. ஸோ அடுத்தது அலையற்ற கடலென்ன அமைவுற்று நாளும். இது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை எழுதிய தமிழ்த்தேன் அப்படின்ற கவிதையிலிருந்து ஒரு பகுதி இது. அலையற்ற கடலென்ன அமைவுற்று நாளும் அகிலத்தின் பல மக்கள் அனைவர்க்கும் உறவாய் தலைபெற்ற புகழ் கொண்டு தவமிக்கராகி தயவொன்றி பயமின்றி தமிழ் மக்கள் வாழ்வோம். ஸோ இது அவர் அந்த கவிஞர் பாடியது. ஸோ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்கு வேண்டியது ஒரு கடலில் இருந்து அலைகளை நீக்கினால் அது எப்படி அமைதியாகுமோ அதுபோல மனித மனத்தில் நம்மளோட அந்த மனுஷன் மனசுல கவலைகள் நீங்கினா மனம் எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். ஸோ ஏக்கு பி எத்தகையதோ அதே மாதிரி சிக்கு டி அத்தகையது. அதுதான் இந்த மேக்ஸ் கான்செப்ட் நமக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இதுலயும் இருக்கு. ஸோ இதுதான் மேக்ஸ் இந்த தமிழ் வார்த்தைகளை பார்க்கும் விதம். அடுத்தது மின் உரள் இமைப்பின் சென்னிப் பொற்ப. இது திருமுருகாற்றுப்படை அதுல வரக்கூடிய பாடல் வரி. இந்த பகுதி மட்டும் நம்ம பார்ப்போம். மின் உரள் இமைப்பின் சென்னிப் பொற்ப. இது இப்போ ஆக்சுவலா இதை என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மின்னல் அந்த மின்னுச்சுன்னா அப்போ அந்த ஒளி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒளி இந்த மகுடத்துல அதே மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. கிரீடத்துல இருக்கு அப்படின்னு அதே ஒளித்தன்மை. ஆனா இது ஏன் நம்ம இலக்கிய ரீதியான நேர்விகிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இப்போ இந்த பிசிக்ஸ் படிக்க நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இருக்கும். ஆனா இது எப்பொழுதுமே ஒளி வீசின்னு. ஸோ அந்த மாதிரி டைம் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது அப்போ இது அந்த மாதிரியான ஒரு நேர்விகிதத்துல இருக்காது. அதனால இலக்கிய ரீதியா நம்ம பார்க்கும்பொழுது மின்னலோட பிரகாசமும் இந்த கிரீடத்தின் பிரகாசமும், அதாவது இதனுடைய மின்னலின் ஒளித்தன்மையும் இதனுடைய ஒளித்தன்மையும் அது ரெண்டும் ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஸோ கவித்துவ கற்பனை ரீதியாக மின்னலின் பிரகாசம் எந்த உச்சத்தில் இருக்குமோ அதே உச்சத்தில் கிரீடத்தின் ஒளியும் இருந்தது என்று கவிஞர் ஒப்பிடுவதால் அழகியல் ரீதியாக இதனை நேர்விகிதம் என்று கூறலாம். ஸோ இலக்கியம் அது இந்த இடத்துல அதை நம்ம ரசிச்சு பார்க்குறோம்னா நமக்கு
இந்த கண்ணு முன்னாடி இந்த கிரீடம் அங்க செஞ்சது நமக்கு தெரியல அப்படின்னா, கண்ணு முன்னாடி நமக்கு மின்னல் தெரியும். ஸோ ஒண்ண வச்சு இன்னொன்னு கம்பேர் பண்ணி சொல்றது. ஒப்புமைப்படுத்தி காண்பிக்கிறது. ஸோ இதுல நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் நமக்கு வருது. அடுத்தது பொருகளிற்று எருத்திற் புலித்தகைய பாய்ந்தான். இது தொல்காப்பியத்துல வரக்கூடிய ஓமியல் பகுதியில் இடம்பெற்றுள்ள ஒரு சிறப்புமிக்க சான்று. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சண்டையிடுகின்ற பொருட்களிரு, அதாவது யானையின் கழுத்தின் மீது புலியானது அதனை தாக்கி பிடிக்கும்படி அது எப்படி பண்ணுதோ அதே மாதிரி ஒரு வீரனும் இன்னொரு வீரனும் போர்க்களத்தில் சண்டை போட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த இது வரிகள் சொல்லுது. ஸோ இது வந்து இந்த புலி அது எப்படி அதை தாக்குது, அதே போல நம்ம வீரன் அதே மாதிரி ஏக்கு பி எத்தகையதோ சிக்கு டி அத்தகையது. ஸோ இதுதான் சொல்றதுதான் இந்த போர் துவங்கியது. A is to B is same as C is to B. வெற்றி நமது. அடுத்தது மானோக்கு நோக்கு மடநடை ஆயத்தார். மானோக்கு இதுவும் இந்த தொல்காப்பியம் ஓமையல்ல வரக்கூடிய ஒரு புகழ்பெற்ற சங்க இலக்கிய தொடர். மானை போன்ற மருண்ட அழகிய பார்வையையும் மென்மையான இளைய நடையையும் உடைய இளமகளிர் கூட்டம். இதுதான் இதனுடைய அர்த்தம். ஸோ இந்த இளைய நடையுடைய இளமகளிரோட பார்வையும் மானின் பார்வையும் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கு. ஸோ நேர் விகிதமா அது இருக்கு அப்படின்னு சொல்ல வருதுதான் இந்த பாடல். இது பாடல் வரி, அதனுடைய மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் இது. ஸோ இந்த மானோட பார்வையும் மகளிரோட பார்வையும், மகளிர் என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னா மென்மையான இளைய நடையுடைய மகளிர், இளமகளிர் கூட்டம். ஸோ இதுல ப்ரொபோர்ஷனலா அது அந்த y is directly proportional to x அப்படிங்கிற இந்த மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்டே இருக்கு. ஸோ நம்மளோட இன்னைக்கு பார்த்ததுல இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இது வந்து ஜென்ரல் ரூல். ஸோ சில இடத்துல இந்த பர்டிகுலர் ரூல் வந்தது, அதனுடைய கான்சிக்வன்ஸ். சில இடங்கள்ல இந்த ஜென்ரல் ரூல் வந்தது. ஸோ இந்த மாதிரி தான் நான் கணிதம் பேசுகிறேன், நான் தமிழை பார்க்கிறேன். ஸோ இதுல நான் பார்த்த விதத்துல நான் சொல்லியிருக்கேன். இதே பாடல்கள் உங்களுடைய பார்வையில் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.